எழில் அமிர்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இந்த பட வாய்ப்பு மட்டும் வரல அப்படின்னா என்னுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் அந்த நிலைமையிலையும் எனக்காக என் கூட நீ தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த. என் மேலே எங்கள் அம்மா எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்களோ அதே அளவுக்கு நீனும் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்த. அதனால தான் இன்றைக்கி இந்த வெற்றியை என்னால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. கோபி அங்கிள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நம்ம 2 பேருமே அங்கே போயிட்டு வரலாமா அப்படின்ட்டு அமிர்தா கேட்குறாங்க. சரி அப்படின்ட்டு எழில், அமிர்தா, நிலா பாப்பா எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. எழில் கோபிக்கிட்ட ஆறுதலாக 4 வார்த்தை பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா. நீங்கள் வேணால் சரின்னு சொல்லுங்கள். நான் வேணா ராதிகா ஆண்டிக்கிட்ட பேசுகிறேன். திரும்ப நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணும், அதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கோபி இங்கே சொல்லிகிட்டு இருக்காரு. இனியா அங்கே வராங்க. இனியா எழில், செழியன் 2 பேர்த்தையும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ஒரு பெரிய ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. என்னென்னு கேட்டால், நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவங்க கூட என்னையை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.